எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உங்க ஃபேமிலி கூட இந்த பொங்கலை சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இந்த பென் பிரசன்ட் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பீப்புள் நிறைய பார்ப்போம். ஏன் நம்மளே இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்னால ரொம்ப கஷ்டப்படுவோம். சில சமயம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல நம்மளை வேலை செய்ய விடாது. சில சமயம் இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த பொங்கலுக்கு பட்ட கஷ்டத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, காலையில எந்திரிச்சோம், பொங்கல் அன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னா இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, ரொம்ப ஹாப்பியா யாரை பார்த்தாலும் பாசிட்டிவா இருக்கணும், ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தாலும் ஒரு குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்றாருங்க. ஓப்பன் பண்ண பாத்தீங்கன்னா தூரத்துல யாரும் பிளர்ரா வராங்க. இவரு யாராவது சூப்பரா குட் மார்னிங் சொல்லணும்னு வைப் ஆயிட்டு அப்படியே குட் மார்னிங் அப்படியே கையை தூக்கிட்டாரு. தூக்க பாத்தீங்கன்னா பக்கத்துல பிளர்ரான உருவம் அப்படியே புதுசா தெரியுது. பார்த்தா அவங்க ஒய்ஃப். இவருக்கு குட் மார்னிங் போய் பாதி நிக்க ஃபிளாஷ் ஆயிடுச்சு. என்ன தெரியுங்களா? பாசிட்டிவா இருந்தாருல, டக்குன்னு நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள வந்துருச்சு. என்ன ஆச்சு தெரியுங்களா? நேற்று நைட் என்ன அடி வாங்கின நீ, நேற்று எந்த வார்த்தை வாங்கின, இன்னைக்கு வெக்கம் இல்லாம போய் குட் மார்னிங் சொல்றியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடான்னு சொல்லி அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. கேட்டோடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கொண்டு போனவரே மண்டையை சொல்லிட்டு, அம்மா குட் மார்னிங்மா அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கடந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு, என்னடா காலையில இப்படி நிறைய ஆகி போச்சு, ஒரு பாசிட்டிவான குட் மார்னிங் கூட சொல்லல, சரி போய் முதல்ல குளிச்சுட்டு வருவோம், இது வரக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலாம்னு சொல்லி போறதுக்கு முன்னாடி ஒரு பிடிச்ச சாங்கு, ஒரு சூப்பரான சாங் போட்டுட்டு, உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்க வச்சுக்கங்களேன், நான் நீங்க பிடிச்ச சாங் நீங்க வச்சுக்கோங்க சரிங்களா? பிடிச்ச சாங்கை போட்டு அப்படியே குளிக்க போறாரு. குளிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு அப்படியே ஜாலியா அப்படியே அந்த சாங்கை பாடிட்டே குளிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஒரு நோட் பண்ணிக்கங்க. சில சமயம் நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சூப்பரான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நம்ம கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் இப்ப நடக்க போது அவருக்கு. என்னாச்சு தெரியுங்களா? அவர் ரொம்ப அப்படியே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு குளிச்சுட்டு இருக்காரு. ஒரு கல்யாணம் ஆகி போச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு குளிச்சுட்டு இருக்காரு. நெகட்டிவ் தாட்ஸ் தானே, ஆனா அவர் சந்தோஷமா இருக்காரு. பாத்துக்கங்க. இந்த சமயத்துல பாசிட்டிவ் தாட் தெரியுங்களா போனது, அவளை வெக்கம் கட்டோனே என்னடா ஒய்ஃப் இருக்கா, நீ என்ன இப்படி வேற யாரும் நினைச்சு குளிச்சுட்டு இருக்க அப்படின்னு அவரோட பாசிட்டிவ் தாட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது. என்னடா காலையில இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இப்படியே குளிக்க கூட விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் முதல்ல இந்த அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பாதி குளியில போட்டுட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்தா நேரா கிச்சனுக்கு போய் ஒரு ஒய்ஃப்ட போய் நல்ல ஒரு அம்மா என்னம்மா பொங்கலாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போட்டு போய் டைனிங்ல போட்டுட்டாரு. அப்படியே ஜாலியா போட்டுருக்காரு. பொங்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் அப்படியே சூடா பொங்கலை கொண்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. இவரு பொங்கல் சூப்பரா நீங்க பொங்கல் சாப்பிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் இது பண்ணிட்டு எடுத்து அப்படி பொங்கல் சாப்பிடலான்ட்டு இப்படி எடுத்து வைக்க அங்கிருந்து ஒரு வாய்ஸ், என்னங்க பொங்கல் நல்லா இருக்குதா இல்லையா, எதுவுமே சொல்லாம சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா இவருக்குள்ள சாப்பிட ஆரம்பிக்கவே இல்லை. இவர் சாப்பிடறதுக்கு முன்னாடியே மனுஷன் கம்முன்னு இருக்க வேண்டியதானே, சரி நம்ம பாசிட்டிவான ஒரு வைப்பை போட்டுருவோம்னு சொல்லிட்டு, மா சூப்பரா இருக்குதுமா, இந்த மாதிரி சமையல் நான் பார்த்ததே இல்லைம்மா, செம்ம, வாழ்க்கையிலேயே சூப்பரான பொங்கல் இன்னைக்கு தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். இவரு அதே பாசிட்டிவோட விட்டுற வேண்டியதானே, கம்முன்னு இருக்காம எக்ஸ்ட்ரா ஒரு பாசிட்டிவிட்டி விட்ட போடலாம்னு சொல்லிட்டு கடைசி ஒரு சொன்னாரு பாருங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படியே எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்குமான்னு சொன்னாரு. அப்படியே ஒய்ஃபை திரும்பி அப்படியே கேமராவை திருப்பினோம்னா ஒய்ஃப் கையில இருந்து குக்கரு பொங்கல் வச்சிருந்தாங்க. அந்த குக்கரை ஒரே வீசு அங்கிருந்து நேரம் ஒரு மண்டையில விழுந்துருச்சு. இவர் என்ன நடந்தீங்களா, பாதி வாயில பாதி தலையில பொங்கலை சாப்பிட்டு போட்டு, என்னடா காலையில நம்ம ஒரு பாசிட்டிவா இருக்கலாம் நினைச்சது ஒரு தப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு டிவி காலை அடிப்பே டிவி பார்த்துட்டு இருக்காரு. சரி இன்னைக்கு காலையில இப்படிதான் ஆகி போச்சு, வர ரிலேஷன்ஸையாவது நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும், எதுவும் நெகட்டிவிட்டி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பார்த்தா வண்டி ஒண்ணு வருது, அப்படின்னு தூரத்துல இருந்து மாப்பிள அப்படின்னு ஒரு சவுண்டு, யாரா இவன் வந்த நாட்டுக்கு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா தூரத்து சொந்த மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ இருப்பாரு. அப்படியே நடக்க முடியாம நடந்து வர்றாரு. தொப்பையோட முடியெல்லாம் இல்லாம நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். இவருக்கு பார்த்தோன்னே என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கான், இங்க என்னடா அது அன்னைக்கு இருந்ததை விட ஒரு 50 கிலோ செய்யப்படாது, இவனுக்கு எப்படா சாப்பாடு ஊட்டி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நைட்டுவா இது பேசாத, பாசிட்டிவா தான் இருக்கணும், பப்ளி மாசமா இருக்காரு, நல்லா முழுக்குன்னு இருக்கீங்கன்னு சொல்லி பாசிட்டிவா இந்த விட்ட போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் சொல்லுது. சரி பாசிட்டிவா பேசுவோம்னு சொல்லிட்டு, என்னங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களான்னு இவரும் அப்படியே பாசிட்டிவா பேசுறதுக்கு வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து டக்குன்னு அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா இருக்குது. அவர் என்னட்டாரு, ஏன்டாடே என்னடா பண்ணி குட்டியா இருக்கிற நீ, தொப்பை வந்து போச்சு, முடி கொட்டி போச்சு, என்ன இவ்வளவு கேவலமா இருக்கான்னு சொல்லிட்டு அவரோட மாப்பிள்ள ஒருத்தர் வந்தாரு இல்லைங்களா, அவர் இவரை பார்த்து கேட்கிறாரு. இவருக்கு மண்டை காஞ்சி வச்சு,
டேய் நம்ம பாசிட்டிவா பேசலாம்னு நினைச்சா கூட மத்தவங்க எவனும் விட மாட்டானு சொல்லிட்டு சரி வாங்க வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு இந்த பொங்கல் வந்து சரியா இருக்காதாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது குட்டீஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு உள்ள வந்துருச்சுங்க. அந்த குட்டீஸ் எல்லாம் என்ன நினைச்சு, மாமா வாங்க வாங்க நம்ம போய் ஏதாவது வெளியே போகலாம், நம்ம திங்ஸ் வாங்கலாம், எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு அச்சாட்டி இருக்கு. என்னாச்சு, இவரு சரி போல வாங்க, இங்க வீட்டுலதான் இந்த உருப்படியே நடக்கல, வெளியாவது போலான்ட்டு கார் எடுத்து அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா தூரத்துல வந்து ஒரு பூனைக்குட்டி உள்ள அப்படியே உள்ள வருது. இவருக்கு கார் அப்படியே நிறுத்திட்டாரு. என்னடா அது, நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பொங்கல் நல்லா கொண்டாட முடியாதான் இருக்குது, காலையில இருந்து எதுவும் சரியா வழங்கல, இப்ப வெளியில போனா அந்த பூனைக்குட்டி தொல்லை வேற பெரிய தொல்லையா இருக்குது, இன்னைக்கு விளங்குற மாதிரிதான் அப்படின்ட்டு ஸ்டக்காய் நின்ட்டாரு. அப்புறம் பின்னாடி இந்த குட்டீஸ் இருக்குது இல்லைங்க, அவர் என்னங்கிறதுக்கு உடனே பூனைக்குட்டி சூப்பரா இருக்குல்ல, செம்மையா இருக்குது, ஐயோ இந்த பூனைக்குட்டி பார்த்தா கொஞ்சம் மூலம் இருக்குது, ஐயோ ரொம்ப அழகா இருக்குது, நீங்க பாக்குறேன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுன்னு குழந்தைங்களாம் ரொம்ப புத்திகோலமாயிருச்சு. இவருக்கு அப்பதான் தோணுச்சு, என்னடா இந்த பூனைக்குட்டியை பார்த்தா நம்ம ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறோம், இதுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குதுங்க அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சுங்க அவருக்கு. அப்பதான் அவன் மனசுல ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடுது. வாழ்க்கையில வந்து பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. இந்த குழந்தைங்க வருது, இந்த பூனைக்கட்டி விஷயத்த வந்து நம்ம நெகட்டிவா எடுத்துட்டு இருக்கோம், அந்த குழந்தைங்க சந்தோஷமா எடுத்துட்டு இருக்குது. நம்மளும் இதே மாதிரி குழந்தைங்க மாதிரி எது நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த சந்தோஷத்தை கொடுக்காத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுலாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வெளியே வீட்டை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டு இருக்காருங்க. அதாவது லைஃப்லங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம லைஃப்ல வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தை கொடுக்காத தாட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிட்டே வந்தோம்னா ஒரு நாள் நம்ம லைஃப் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பியாவா மாறும். தைப்பொங்கல் அன்னைக்கு உங்களோட பாசிட்டிவான விஷயத்த ரொம்ப பாசிட்டிவா பொங்க வச்சு இந்த தைப்பொங்கலை சூப்பரா கொண்டாடுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பொங்கல்.